அப்துல் ரசாக் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஊர் போறல. எனது பெயர் அப்துல் ரசாக், உணவளிப்பவனின் அடிமை. ரஸாக்னா ரிஸ்க் அளிப்பவன். ரிஸ்க்னா எல்லாமே, உணவு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா வாழ்வாதாரத்தையும் ரிஸ்க்ல தான் குறிக்கும். உணவளிப்பவன் அடிமை என்று பெயர் வைத்துவிட்டு வெறுமன ரஸாக் என்று கூப்பிடுறாங்க. மார்க்கம் படித்த பிறகும் உபதேசம் செய்வர்கள் கூட இவ்வாறு செய்கிறார்கள். இது எப்படி எடுத்துக்கொள்வது, யாரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, இதற்கு தெளிவு தரவும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரஸாக் அப்படின்ற வார்த்தை என்பது உண்மையிலே அது வந்து ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அந்த ரிஸ்க்ன்றது அல்லாஹ்வை தவிர யாரும் அளிக்க முடியாது. சில பேர்கள்ல வேணா உதவி செய்பவன் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், நானும் உதவி செய்யலாம், அல்லாஹ் உதவி செய்யலாம். உதவியில வித்தியாசம் இருக்கலாம். நான் செய்யறது இங்கிருந்து இங்கிட்டு எடுத்து கொடுக்கலாம். ஆனா அல்லாஹ் மறைமுகமாக எல்லா உதவியும் அவனுக்கு செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன். நோயிலிருந்து காப்பாற்ற, பொருளாதாரத்தை கொடுக்க, கடல்ல இருந்து காப்பாற்ற, உலகத்தில் உள்ள நோயிலிருந்து எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப உதவி செய்பவன் அப்படின்றத கூட ஷார்ட்டா சொல்லிட்டா 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். சில அர்த்தங்கள் அல்லாஹ்வுடைய பேரோட சேர்த்து தான் கூப்பிடணும். அப்துல் ரஸாக், ரஸாக்னா ரிஸ்க் அளிக்கக்கூடிய அந்த பேரு முழுமையா கூப்பிடுறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? இது மாதிரி அர்த்தம் அல்லாஹ்வுடைய உதவியை தவிர, அல்லாஹுக்கு மட்டுமே பொருந்தற சொல்லை தவிர யாருக்கும் பொருந்தாத சொல் இருக்கும் பட்சத்துல அந்த பெயரை தனிப்பட்ட முறையில் கூப்பிடக்கூடாது. அந்த பெயரை அப்தோட சேர்த்து தான். இதன் மூலியமாக அடிமை, உணவளிப்பவனுடைய அடிமை அப்துல்லா, அல்லாஹுவின் அடிமை அப்துல் ரஹீம். ரஹீம்னா என்னது? நமக்கு அன்பாளன். அப்ப அன்புக்குரியவனாக இருக்கிறா. அன்புன்றது உலகத்துல கூட அன்புன்னு பேர் வைப்பாங்க. அந்த அன்பு கூட பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் அன்பு இருக்கு. நம்மள்ட்ட உள்ள அன்பு குறைவா இருக்கும். அல்லாஹ்விட்ட தாராளமான அளவற்ற அருளாளன அன்பாளன் அவன் இருக்கிறான். அந்த வகையில சில பேர்கள் அப்துல் ரஸீக், அப்துல் ரஸாக், அப்துல் ரஹீம், அப்துல் ஜப்பாரு, அப்துல் ரஹ்மான் இப்படிலாம் பேர் வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான பேர்கள் எல்லாமே எது அல்லாஹ்வுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஷிஃபத்தாக இருக்கிறதோ அதை அப்து இல்லாமல் கூப்பிடுவது சிறப்புக்குரியது அல்ல. அப்து சேர்த்து தான் கூப்பிடணும். உங்க பேர்லயும் சிறப்புக்குரியது அப்படின்னா அப்துல் ரஸாக் அப்படின்னு கூப்பிடுறது தான் சிறப்புக்குரியது. இதை படித்தவர்களும் செய்யறாங்க, படிக்காதவும் செய்யறாங்க. வரக்கூடிய காலங்கள் அதை திருத்திக் கொண்டு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ்.